பாவத்தில் கோவிந்தராஜன் பாவைக்கு சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்பூசணிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெள்ளைப்பூசணிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெள்ளைப்பூசணிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு, சின்னதுன்னா ஓரளவுக்கு இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வேக போடணும். இதே நீர் காய்ங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு இதை வேக போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே சீக்கிரமாக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இது தாளிப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து இடைக்கு எடை நம்ம கொஞ்சம் நேரம் கலக்கி விடணும், இல்லைன்னா தண்ணி சீக்கிரம் 10 நாள் வற்றிடும். பார்த்துக்கணும் நம்ம. சரியா? இப்போ பாருங்கள், இந்த வெண்பூசணி நல்லா வெந்துருச்சு. வெந்து நான் நல்லா ஆற வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு 80% தான் வேகணும், ரொம்ப குழையிருக்கு விடக்கூடாது. அப்போ தான் தயிருக்குள்ளே ஒரு 80% வந்தால் தான் தயிர்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இது வந்து தயிரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கிறோம். தயிருக்கு இன்னும் உப்பு போடல இல்லையா? இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம. இப்போ அடுப்பத்தை வச்சு எண்ணெய் வந்து இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். 2 கரண்டி ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தயிர் சீக்கிரம் புளிப்பாரு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தயிர் புளிக்காது. இப்போது நம்ம வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இதில். ஏன்னா இன்னும் கூட நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போது எண்ணெய் அதிகமாக சேர்த்தும் போது தயிர் வந்து புளிக்கிற தன்மை கம்மியாயிடும், சீக்கிரம் புளிக்காது. ஆனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு ஒரு டேபிள். இப்போ கடுகு வெடித்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட வெங்காயத்துக்கூடயே இஞ்சி வந்து 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப வந்து ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம தயிரில் சேர்த்துடலாம். இப்போ தாளித்து கொட்டிட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டைம்ல எல்லாம் ஈஸியாக ஒரு தயிர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள்,
இந்த வெள்ளை பூசணிக்காய் தயிர் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் பச்சடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வந்து வீட்டில் குக் பண்ணுறதுக்கு ஒரு சமயம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், என்னடா சமைக்கிறதுன்னு நினைக்கிற டைமில் இந்த தயிர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தாளித்து, இதுக்கு அரைக்க வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது, சும்மா தாளிப்பு மட்டும்தான் நம்ம போடுறோம். போட்டு இது வந்து பிளைன் ரைஸுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் மற்ற குழம்பு சாதத்துக்கு எல்லாமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்குவோம், நாங்கள் தொட்டுக்குவோம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.